கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில கர்த்தர் நாம் சிந்திக்கும்படிக்கு நமக்கு தந்திருக்கிறதான ஒரு விலை உயர்ந்த வார்த்தை, உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். Discipline yourself. Discipline yourself. ஆம், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அதனாலேதான் அவர் இந்த நாளில நம்மிடத்துல சொல்லுகிறார், உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். Discipline yourself என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறபடியே மனுஷனுடைய வழியெல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றும். ஆனால் எந்த ஒரு மனுஷனையும் உண்டாக்கி உருவாக்கின கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லுகிறார். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த நாளிலே உங்களை ஒழுங்குபடுத்துங்கள், டிசிப்ளின் யோர்செல்ஃப் என்று நம்மிடத்துல சொல்லுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நீதிமொழிகள் 21:3 இந்த நாளிலே நம்மிடத்துல அவர் பேசுகிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று பேசுகிறார். வேதாகமத்துல ஒரு முறை நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அவரை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகையில் அகப்பட்டான். அந்த கல்லர் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அந்த இடத்திலே தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டான். நல்லா கவனிங்க. எனக்கு பிறன் யார் என்று கேட்ட நியாய சாஸ்திரியின் இடத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையோட கூட அவனிடத்துல பேசுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அந்த கல்லர் கூட்டம் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துயிராக விட்டு போனார்களாம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல், ஹல்லேலூயா, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லாமலும் மறுநாளிலே அந்த சமாரியன் தன்னுடைய காரியமாய் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள்,
அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக நீ செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி புறப்பட்டு போனான். இப்படி இருக்க நியாய சாஸ்திரியே, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் என்று கேட்டார். உடனே அந்த நியாய சாஸ்திரி தன்னிடத்துல கேட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு, உனக்கு எப்படி தோன்றுகிறது? கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று தன்னிடத்தில் கேட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த நியாய சாஸ்திரி உடனே அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொன்னானாம். அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொன்னான். ஆமென், ஆமென். ஆம், இந்த நாளிலும் உங்களை ஒழுங்குபடுத்துங்கள், டிசிப்ளின் யுவர்செல்ஃப் என்று சொல்லுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே எனக்கு பிரியம், எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். இதோ அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் லூக்கா 10:27 பின்பகுதியில் சொல்லி இருக்கிறபடியே, தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவதற்கு ஏதுவாக. நல்லா கவனிங்க, அபிஷேகம் பெற்ற ஒரு ஆசாரியன் தன்னிடத்தில் தான் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவதற்கு ஏதுவாக கர்த்தராலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை பராமரிக்க வேண்டும். ஆம், மருத்துவமனைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் மற்றும் தனியார் இல்லங்களிலும் உள்ள நோயுற்றவர்களையும் முதியவர்கள் மற்றும் வீட்டிலேயே முடங்கி இருப்பவர்களையும் சந்திக்க வேண்டுமாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, அபிஷேகம் பெற்ற ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு ஆசாரியன், கர்த்தராலே அபிஷேகம் பெற்ற ஒரு ஆசாரியன் தன்னிடத்தில் தான் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவதற்கு ஏதுவாக கர்த்தராலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை பராமரிக்க வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, மருத்துவமனைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் மற்றும் தனியார் இல்லங்களிலும் உள்ள நோயுற்றவர்களை, மேலும் முதியவர்கள் மற்றும் வீட்டிலேயே முடங்கி இருப்பவர்களையும் சந்திக்க வேண்டுமாம், ஆறுதல் கூற வேண்டுமாம், இலைப்படைந்த இருக்கிற அவர்களுக்கு சமைத்து கேட்ட வார்த்தையை சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி கர்த்தருடைய வழியில நடத்த வேண்டுமாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஆசாரியன் குத்துயிராய் கிடக்கிற ஒரு மனுஷனை கண்டும் காணாதவன் போல் விலகி போனான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே அங்கே அவனிடத்துல வந்த லேவியன் என்பவன், பிரைஸ் தி லார்ட், அப்படியே லேவியன் என்பவனும் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கற்று தருவதற்கு ஏதுவாக, லேவியன் என்ன செய்யணுமாம்? ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கற்று தருவதற்கு ஏதுவாக சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு வேத வசனங்களை நன்கு வாசித்தும் அதை நன்கு புரிந்தும் நீதி இன்னதென்றும் நியாயம் இன்னதென்றும் கற்றுத்தரும் கடமையை செய்ய வேண்டுமாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியன் என்பவன் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுத்தருவதற்கு ஏதுவாக சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு வேத வசனங்களை நன்கு கற்று தேர்ந்தவனாக அதை வாசித்து அதை நன்கு புரிந்து அந்த சாமானிய மக்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய நீதி இன்னதென்றும் தேவனுடைய நியாயம் இன்னதென்றும் கற்றுத்தரும் கடமையை செய்பவனாக இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட லேவியனும் தன் ஜனத்துக்காக பரிதபிக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட லேவியனும் எந்த ஒரு ஜனத்துக்காகவும் பரிதபிக்க வேண்டுமே. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட லேவியனும் கூட வேத வசனங்களை நன்றாய் கற்று தேர்ந்தவனும் கூட, அநேகருக்கு தேவனுடைய நீதி நியாயங்களை கற்றுத்தருகிறவனும் கூட
குத்துயிராய் கிடக்கிற மனுஷனை கண்டு காணாதவனை போல விலகி போனான். Praise the Lord. Praise the Lord. ஆம், அதனாலேதான் உங்களை ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர், டிசிப்ளின் யோர்செல்ஃப் என்று சொல்லுகிற கர்த்தர், பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று இன்றைக்கு நம்மளிடத்துல அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆம், இன்று இருக்கிறபடியே நீதிமொழிகள் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இன்று இருக்கிறபடியே, இன்று இருக்கிறபடியே அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் நன்மை செய்யும்படி தங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்க அந்த வழிபோக்கனுக்கு செய்யாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்கின்ற வேத வசனத்தை நன்றாய் படித்து புரிந்து அறிந்திருந்து அநேகருக்கு அதை குறித்த காரியங்களை விவரித்து சொல்லிய ஆசாரியனும் லேவினும் கூட தேவ நீதியை நிலைநிறுத்தாமல் குற்றுயிராய் விடப்பட்ட அந்த மனுஷனுக்கு நன்மை செய்யாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தினார்கள். ஆம், சுயநீதியை நிலைநிறுத்தினார்கள். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ நம்முடைய குடும்பத்திலும், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும், நாம் வாழ்கிற பகுதியிலும், நம்முடைய சபையிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை சிலருக்கு ஆசாரியராகவும், சிலருக்கு லேவியராகவும், சிலருக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும், தாயாகவும், நண்பராகவும், சகோதர சகோதரிகளாகவும், நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும், ஆலோசனை கர்த்தராகவும் வைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய குடும்பத்துல தேவ நீதியை, தேவனுடைய நியாயத்தை நிலைநிறுத்த நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த லேவியனை போல, அந்த ஆசாரனை போல, கண்டும் காணாதவனை போல விலகி போகிறோமா? அல்லது நல்ல சமாரியனை போல அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் கிட்ட போய் அவருடைய காரியங்களை விசாரித்து அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்துல பரிந்து பேசி அவர்களுக்கு தேவனுடைய நீதியும் நியாயங்களும் எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி செம்மையான வழியில அவர்கள் நடத்தி நடக்க வேண்டிய வழி இதுவே என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லி கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணி தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும்படியாக, தன் தவறுகளை உணர்ந்து கொள்ளும்படியாக, தன் சுயத்திலே அவர்கள் செய்கிற காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி, இது உன்னுடைய சுயநீதி, தேவநீதி இது கிடையாது என்று சொல்லி அவர்களை திசை திருப்பி அழைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ வைக்கிறோமா? Praise the Lord. Praise the Lord. ஆம், ஆம், நம்முடைய ஆண்டவர் Praise the Lord நமக்கு இன்றைக்கு ஊழியம் பண்றார். நம்முடைய ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சரி, நாம் வாழ்கின்ற பகுதியிலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நம்மை சிலருக்கு ஆசாரியராகவும், சிலருக்கு லேவியராகவும், சிலருக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும், தாயாகவும், நண்பராகவும், சகோதர சகோதரிகளாகவும், நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும், ஆலோசனை கர்த்தராகவும் வைத்திருக்கிறார். நமக்கு அருமையானவர்களை, அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டவர்களை, அவர்களுடைய இக்கட்டுகளில் அவர்களை விசாரிக்கவும், சிலருடைய காரியத்தின் தற்பாரியத்தை நன்கு அறிந்து சத்தியத்தை அறிய பண்ணி அவர்களை விடுதலை பண்ணுகிற சத்திய வசனங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, தேவனுடைய நீதி இதுவல்ல, தேவனுடைய நீதி இன்னதென்றும், தேவனுடைய நியாயம் இன்னதென்றும் என்று எடுத்து சொல்லி தேவ நீதியை அவர்களை நிறைவேற்ற சொல்லி, கெட்டுக்கு போகிற வாசலிலிருந்து அவர்களை திருப்பி கொண்டு வந்து நல்வழியில நடத்தும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோம்.
நம்முடைய குடும்பத்திலும் கூட சரி எத்தனையோ ஆத்துமாக்கள், நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் சரி எத்தனையோ ஆத்துமாக்கள் அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில, திக்கற்ற நிலையில, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், குடும்ப குழப்பங்களில, குடும்ப பிரச்சனைகளில பிரைஸ் தி லார்ட் சிக்கி தவித்துக் கொண்டு தன்னுடைய சுயத்திற்கு சாய்ந்து என்ன செய்வது என்று அறியாது இந்த உலகத்தின் பின்னே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை பண்ணுவது நம்மேல் விழுந்ததான கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நம்மை சிலருக்கு ஆசாரியனாகவும், சிலருக்கு லேவியனாகவும், சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் ஆவிக்குரிய தகப்பனாகவும், தாயாகவும், நண்பராகவும், சகோதர சகோதரிகளாகவும், நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும், ஆலோசனை கர்த்தாவாகவும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்தறிவோம், நம்மை நாமே நிதானித்தறிவோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆம், நாம் காண குத்துயிராய் விடப்பட்டிருக்கிறவர்களிடத்துல விலகி போன ஆசாரியனை போலவும் அந்த லேவியனை போலவும் நடந்து கொள்ளுகிறோமா, அல்லது குத்துயிராய் விடப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய நல்ல சமாரியனை போல நடந்து கொள்ளுகிறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்மை நாமே நிதானித்தறிவோம். கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்திலும் எவ்விடத்திலும் நம்மை வைத்திருக்கிற நோக்கத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நீதி நியாயங்களை எடுத்துரைத்து அறிவிக்கு கேட்டுக்கு போகிற வாசலில் இருக்கிற அநேகரை திருப்பிக் கொண்டு வந்து தேவ சமூகத்துல சேர்க்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார், எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவர் இன்றைக்கு நம்மிடத்துல சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு நம்மிடத்துல அவர் சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஆமென். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு போயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். இதோ கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்க கடவுள், கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிடத்தில் இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியனத்துல காணப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்திலும் இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம். எந்த காரியத்துல ஆசாரியனை போல நடந்து கொள்ளுகிறோம், எந்தெந்த காரியங்கள்ல லேவியனை போல நடந்து கொள்ளுகிறோம், எந்தெந்த காரியத்துல நல்ல சமாரியனை போல கர்த்தராலே நமக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை தவறவிட்டு காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நல்ல சமாரியன் இடத்துல காணப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்திலும் காணப்படுவதாக, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீதி ஜனத்தை உயர்த்துமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி ஜனத்தை உயர்த்துமாம், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஆம், மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம், மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே, பாவமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆசாரியனை போல காணப்படாமல் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் மத்தியிலும் சரி, சபையிலும் கூட சரி, நாம் ஆசாரியனாய் காணப்படுகிறோமா, லேவியனாய் காணப்படுகிறோமா, அல்லது நல்ல சமாரியனை போல காணப்படுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து நல்ல சமாரியனை போல கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்தில் காணப்பட அதற்கான பிரயாசங்களை எடுத்து தேவனுக்கே மகிமை உண்டாக காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆமீன். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்போம். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.